என்ன இந்த மங்கா இன்னைக்கு பாத்தியா என்ன கெட்டிக்காரத்தனம் இல்ல? அதுக்கு என்ன இப்போ? எனக்கும் உனக்கும் ஏதாச்சும் ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுது பாத்தியா? பாசமுள்ளவதான். இப்பதான் பாத்தியா திங்கிறதுக்கு அது வேணும் இது வேணும்னு கேக்குறதே இல்லன்னு ரொம்ப மாறி போயிடுச்சு. ஆமாடா, நானும் கவனிச்சேன். இப்பெல்லாம் என்ன விட அதுக்குதான் உன் மேல கரிசனம் ஜாஸ்தி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ கையில்லாதவன் சொல்லி கொஞ்சம் இறக்கம் காட்டுறான், அவ்வளவுதான். அது சரி, அந்த இறக்கம் எல்லா பொண்ணுக்கும் வந்துடுமா? நான் வருஷம் பூரா வீட்டுல இல்லன்னு வச்சுக்க, மங்க உன்னை நல்லா பாத்துக்கோ. இல்லங்கிறியா? மங்க எப்பவுமே நம்ம வீட்டோட இருக்கணும், அதான் என் ஆசை. வாலு, பரவாயில்லடா, நீ கூட பொடி வச்சு பேச கத்துக்கிட்ட. அப்புறம் அப்புறம் பொடியும் இல்ல கிடியும் இல்ல, நீ மங்காவை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவு. அது சரி. உழைக்கிறதுக்கு வழிய காணும், இருக்கிறது ஒத்த கை. இந்த லட்சணத்துல எனக்கு கல்யாணம் ரொம்ப முக்கியம். ஏன் கத்துற? உன் நிலைமைய மனசுல வச்சுதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். உனக்கு கையில்லைன்ற குறைய அந்த மங்காவால தான் போக்க முடியும். தங்கச்சி இருக்கிறப்ப எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு நினைக்காத. பேசுறவங்க பேசிட்டு போறாங்க, உன் நிலைமையில மத்தவங்க இருந்தா தெரியும். அப்போ ஊருக்காரங்க எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கணுங்கிற? யாரும் சிரிக்க மாட்டாங்க. மங்க உன் பக்கத்துல இருக்கட்டும், யாருக்காச்சும் சிரிக்க தைரியம் வருமா? அவங்கள பத்தி எவன் கவலைப்படுறான்? ஒல்லி, நான் என்ன சொல்ல போறேன்னா, இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேல நீ ஒன்னும் பேசாத, பாக்கியெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.